Allah Allah Allahu Allah Allahu Allah Allah Allahu Allah ilzamil baba in ashiqtal jamala وهجور النوم إن أردت الوصال الله 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 إلزام الباب إن عاشقت الجمال وهجور النوم إن أردت الوصال الله 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 Allah 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 waj'al ruha minka awwala naqdin li habibin anwaruhu tatalala Allahu Allah 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 Allahu Allah Allah Allahu kulluhum ya'buduka min khawfi nari wa yarawna an-najata halwan jazila Allahu Allah Allah Allahu Allah Allahu Allah 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 Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah Muhammad bin Abdullah wa ala alihi wa ashabihi hizbillah amma ba'd அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, உங்கள் மத்தியில் பல விஷயங்களை சொல்வதற்கு என்னுடைய மனசிலே தோன்றுகிறது. எல்லா விஷயங்களையும் சொல்வதற்கு நேரம் இருக்காது. ஆகவே நான் ஒரு சில விஷயங்களை மாத்திரம் உங்கள் மத்தியிலே சொல்கிறேன். உங்களுக்கு சடைவு கிடைவு வந்தால் நீங்கள் சும்மா கொஞ்சம் மேலே கால் அங்கலஞ்ச அசைச்சியத்தை நான் கண்டுட்டேன்டா மெல்ல நிப்பாட்டிக்குவேன். நீங்கள் சொல்லிக்கே இல்லாது தானே சடைவாரிக்கு நிப்பாட்டுங்க மௌலவியண்டு அப்படி வந்தால் சும்மா அங்கலஞ்சால பார்த்துக்கு மேலே கீழே அசைச்சிங்கன்னா எனக்கு விளங்கிக்கும். அப்போ நான் உடனே அதை நிப்பாட்டுவேன் இன்ஷா அல்லாஹ். பல விஷயங்களை சொல்லலாமென்று யோசிக்கிறோம். அதில் முதலாவது முக்கியமான ஒரு சட்டம், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் அது நேற்றும் கண்டன், இன்றைக்கும் அதை கண்டன். அது உங்களோட வீட்டுகள்லையும் அப்படி நடக்கும். ஆகையினால நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். என்னென்றா, தண்ணீரிக்கு சுத்தம் செய்யக்கூடிய தண்ணி சுத்தமான தண்ணியாக இருக்கணும். சுத்தமான தண்ணியை கொண்டு தான் சுத்தம் செய்யலாம். சுத்தம் செய்ய எடுக்கின்ற தண்ணி சுத்தம் இல்லாமல் போனால், சுத்தமாக போனால் அந்த தண்ணியை கொண்டு சுத்தம் செய்ய இயலாது. இதுதான் சட்டம். உதாரணமாக வச்சுக்குவோமே, நம்ம பள்ளி வாயிலில் இருக்கக்கூடிய அந்த நீர் தடாகம், அந்த பக்கில் தண்ணி இருக்கி ஒன்றுக்கு இருக்கிற காமராவில் அந்த சலகூடத்தில் பக்கில் தண்ணி எடுத்து வச்சிருக்கு. இந்த தண்ணிக்கு இருக்கக்குள்ள கக்கூசிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வாளி, அந்த வாளியுடைய அடிப்பக்கம் நஜிசா தான் இருக்கும். கக்கூசிக்குள்ளேயோ அது இருக்கி, அப்போ அடிப்பக்கம் நஜிசா இருக்கும். ஒரு ஆள் வந்து இந்த வாளியை அப்படியே கொண்டு வந்து இந்த பக்குக்குள்ள அப்படியே விட்டு எடுத்துக்கிட்டு கக்கூசிக்கு போறாரு. முந்த நாள் கண்டன். போன உடனே யோசனை பண்ணினேன், இவன் ஆறு சட்டம் தெரிஞ்சவனா தெரியாதவனா? அங்க பார்த்தா சட்டம் தெரியாதவன், ஒரு அவாமுன் நாஸ்,
பொதுமகன், சட்டம் தெரியாதானே. சரி, இவங்க எடுத்துக்கிட்டு போற தண்ணியை கொஞ்சம் போய் பார்ப்பேன் எப்படி இருக்கன்ட்டு என்று அந்த பக்கு கிட்ட வந்து தண்ணியை பார்த்தன். சரிதான், பிழை இல்லை. பேசாம விட்டுட்டேன். நான் அவரை கூப்பிட்டு ஒன்னும் சொல்லல. இப்ப இந்த பக்குக்குள்ள இருக்க தண்ணி, இந்த தண்ணி 500 ராத்தல் தண்ணீராக இருந்தா அதுக்குள்ள இந்த நஜீஸ் பட்ட வாளியை கொண்டு போய் உள்ள போடுறதுனால அந்த பக்குக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணி நஜீஸ் ஆகாது, அது சுத்தமாக தான் இருக்கும். அப்ப அதுல மத்தாக்களும் எடுத்து 1க்கு 2க்கு 2 கழுகுறதுக்கெல்லாம் பாவிக்கலாம். எப்ப இது 500 ராத்தல் தண்ணியாக இருந்த அந்த பக்குக்குள்ள இருக்கிற தண்ணி, ஒரு பக்கு ஒரு 500 ராத்தல் தண்ணிங்கிறத எப்படி நாங்க கண்டுபிடிச்சுக்கிறப்ப அளந்து நிறுத்து ஊத்தலாமா? ஏலா. அதுக்கு ஒரு கணக்கொண்டு. எப்படி 1.25 முழம் அகலம், 1.25 முழம் நீளம், 1.25 முழம் ஆழம் உள்ளதாக ஒரு பக்க நீங்க கட்டி அதுல சரியாக நீர் மட்டத்துக்கு தண்ணியை நிறைச்சால் அதனுடைய எடை 500 ராத்தல் தண்ணி. அப்படித்தான் கண்டுபிடிக்கிறேன். நிறுத்து நாம ஊத்தலாமா? பக்குக்குள்ள இயலாதானே. நாங்க வீட்டுல ஒரு பக்க கட்டுற நேரம் இப்படி கட்டிக்கிட்டோம்டா சரி, 1.25 முழ அகலத்துல, 1.25 முழ நீளத்துல, 1.25 முழ ஆழத்துல அந்த பக்க கட்டிக்கிட்டோம்டா அதுல ஃபுல்லா நிறைய தண்ணியை நிறைச்சி வச்ச உடனே அந்த நீருக்கு சட்டம் என்ன என்றா சுத்தமான நீர். தண்ணிலும் சுத்தமானது, பிறரையும் சுத்தமாக்கக்கூடிய நீர் என்று வந்துடும். அதுக்குள்ள இப்படி கீழ்மட்டத்தில் வாளியில அல்லது ஒரு கோளையில, ஒரு கோளையை என்ன செஞ்சிருக்கி இந்த சலம் கழிக்கிற அந்த பக்குக்குள்ள போட்டிருக்கி, அதில் சலம் பற்றிக்கும். இதை கொண்டு வந்து அப்படியே அந்த கோளையை கொண்டு வந்து இதுக்குள்ள போடுறதுனால இந்த தண்ணீர் அசுத்தமாகாது. 500 ராத்தில் உள்ளதா இருந்தா, அதாவது இப்ப சொல்லப்பட்ட மாதிரி பக்கில் கட்டி நிரப்பி இருந்தா, சொல்லப்பட்ட பக்கில் கட்டிருக்கி, பக்கு கட்டிருக்கி சொல்லப்பட்ட மாதிரி தண்ணீர் நீர்மட்டத்துக்கு இல்ல, அரைவாசிக்குத்தான் இருக்காமண்டா அதுக்குள்ள 500 ராத்தில் தண்ணி இல்லை. அதுக்குள்ள இவர் உள்ள போட்டு எடுத்தாரே ஆனால் அந்த தண்ணீர் அசுத்தமாகிவிடும். அதிலிருந்து பிறர் யாருமே சுத்தம் செய்ய எடுக்க முடியாது. இந்த பள்ளி பக்க பொறுத்த வரையில இந்த ஒன்றுக்கு இருந்துட்டு சலம் கழித்து விட்டு இந்த ஜொக்கிரிதை பேணி கோளை, இந்த கோளைய சலம் பட்ட இடத்திலையும் ஒருவன் போட்டிருப்பான் அல்லது நல்லாவும் வச்சிருப்பான். நல்லா வச்சிருந்தா பிரச்சனை இல்லை, அப்படியே எடுத்துக்கிட்டு வந்து நாம உள்ளுக்கு போட்டு தண்ணியை எடுக்கலாம். சலம் பட்டியத்தில் வச்சிருக்கான் என்று விளங்கிச்சமண்டா அந்த கோளையை எடுத்துக்கிட்டு வந்து இந்த பக்குக்குள்ள உடனே போடக்கூடாது. வேறொரு கோளையால தண்ணி எடுத்து அந்த பக்குல இந்த கோளையை கழுகணும். கழுகி போட்டு தான் இந்த கோளையை அதுக்குள்ள போட வேணும். 500 ராத்தலுக்கு குறை எரிக்கிற நேரத்தில் 500 ராத்தல் இருந்தா பரவாயில்ல, 500 ராத்தலுக்கு மேல இருந்தா பரவாயில்ல. அதுல நஜீஸ் பர்றதுனால அசுத்தமாகாது. ஆனால் நிறம், மனம், சுவை இது மாறினால் 500 ராத்தலுக்கு மேற்பட்ட தண்ணீர் தடாகம் என்று வச்சுக்குவோம். உதாரணமாக இந்த ஹவுது 500 ராத்தலுக்கு மேற்பட்ட தண்ணி தானே, இதுல ஒரு நஜீஸ் விழுவதினால் அந்த நீர் நஜீஸாக மாட்டாது. என்ன செய்யணும்? இந்த நஜீஸ் விழுவதினால் அங்கு இருக்கின்ற நீரின் நிறம் அல்லது வாடை அல்லது சுவை மாற்றமடைந்தால், இந்த 3 மாறணும் இல்லை, 3ல் 1 மாற்றமடைந்தால் அந்த தண்ணி அப்படியே அசுத்தம். அதுக்குள்ள அந்த இது 500 ராத்தல் இருந்தாலும் சரிதான், 5000 ராத்தல் இருந்தாலும் சரிதான். சரிதானே? இப்ப உதாரணமாக வச்சுக்குவோம், நான் ஒன்று பாஞ்சிட்டு வந்துச்சு அந்த வழியால ஹவுதுக்குள்ள உளுந்து மரம் எப்படி பாஞ்சிட்டு ஓடி போச்சு, ஹவுதுக்குள்ள உளுந்து எழும்பி போச்சு. இப்ப இந்த ஹவுதுல இருக்கிற தண்ணி அசுத்தமா அசுத்தம் இல்லையா? இப்ப நான் சொன்ன சட்டத்தின்படி சொல்லுங்க பாப்போம். ஹவுதுல நிச்சயமாக 500 ராத்தலுக்கு மேற்பட்ட தண்ணி தானே இருக்கு, எத்தனையோ 1000 ராத்த தண்ணி இருக்கு. அது 1.25 அப்படியா செஞ்சிருக்கி, அது பெருசாவே கட்டிருக்கி. இதுக்குள்ள நாய் ஒன்று உளுந்து விட்டு ஒழும்பிக்கிட்டு போயிடுச்சு.
நாம ஏற்கனவே பேசி வந்த சட்டத்தின்படி 500 ராத்தலுக்கு மேற்பட்டதாயிருந்தால் நஜீஸ் விழுவதினால் மாத்திரம் அந்த தண்ணீர் அசுத்தமாகாது. 500 ராத்தலுக்கு குறைவாக உள்ளதாக இருந்தால் நஜீஸ் விழுவதனால் மாத்திரமே அந்த தண்ணீர் நஜீஸாகிவிடும் என்ற சட்டத்தின்படி இந்த நாய் விழுந்து போனத்தினால் அந்த தண்ணீர் நஜீஸாகுமா? நஜீஸாகாது. ஆனால் என்ன நடக்கணும்? 3இல் 1 நடக்கணும். இந்த ஹவுதில் இருக்கிற தண்ணியில நாய் விழுந்ததுக்கு பிறகு நாங்க பார்க்கணும், நிறம் மாறி இருக்கா இல்ல, அடுத்தது வாடை வித்தியாசமா ஆயிருக்கா இல்ல, சுவை என்னமும் வித்தியாசம் இருக்கா இல்ல, தண்ணி தண்ணி தான். நாய் விழுந்து செல்வா, நாய் நஜீஸ், அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது விழுந்த இடம் எப்படியான இடம்? 500 ராத்தலுக்கு மேற்பட்ட ஒரு நீர் தடாகத்தில் விழுந்திருக்கி, அப்ப குல்ல தைனில் விழுந்து விட்டது நஜீஸ். மாற்றம் ஏற்பட்டா மட்டும்தான் அதை பாவிக்க இயலாது. 500 ராத்தலுக்கு குறைஞ்ச நீர் தடாகம் என்றா சட்டத்தை பாதுகாத்துக்கணும். நாங்க நீங்க முழுக்க இருக்கக்குள்ளையும் தான். இப்போ முழுக்க இருக்கக்குள்ள ஒரு பாலியில் என்ன செய்கிறாரு, தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அள்ளி அள்ளி கோப்பையால் குளிக்காருன்னு வச்சுக்குவோம். இவர் முழுக்க இருக்காரு, இருக்க இவரில் படுற தண்ணி கண்ணி எல்லாம் சேர்ந்து இந்த வாளிக்குள்ளே உழுவுது. அதெல்லாம் அள்ளி அள்ளியும் மறக்கா குளிக்கானண்டா இவன் முழுக்கிறது வேலை இல்லை. முழுக்குத்தான் இவருடைய எண்ணத்தில் நாம முழுக்கிறதுட்டோம் எண்ணம் இருக்கும், சட்டம் இல்லை. சட்டப்படிதான் செய்யணும். சட்டம் தவறுனா பிழையாகும். அப்ப என்ன செய்ய வேணும்? இவரில் படுற தண்ணி தெறிக்காம பாதுகாத்து அதுல அள்ளி குளிக்க வேண்டியதுதான், அதுல பிரச்சனை இல்லை. அல்லது இவரில் படுற தண்ணி அதுக்குள்ள தெறிக்கிறதா இருந்தால் அது 500 ராத்தல் பெறுமதியான தண்ணி உள்ளதா இருக்கணும், அல்லது அதுக்கு மேற்பட்டதா இருக்கணும். இருந்தா இவர் முழுக்க இருக்கும் போதும் இவரில் உடல்ல பட்டு தெறிக்கக்கூடிய தண்ணி அதுக்குள்ள விழுகிறத பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பைப்புள்ளாக்கள், ஷவர் உள்ளாக்கள் பாத்ரூமில் ஷவரை திறந்து விட்ட உடனே ஒழுகுது, நின்று குளிக்க வேண்டியதுதான், எந்த பிரச்சனையும் அதில் வரா. அல்ல பைப்பு மட்டும்தான் இருக்கு, ஷவர் இல்லை, அது இந்த இது மட்டும் இருக்கு, அதை திறந்து விட்டாலும் எந்த பிரச்சனையும் வரா. பாத்ரூமுக்குள்ளேயோ அல்லது கிணத்தடியோ அள்ளி குளிக்கிறாக்கள், பாத்ரூமுக்குள்ள ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நிரப்பி அள்ளி குளிக்கிறாக்கள், ஒரு பிரச்சனை. உதாரணமாக வச்சுக்குவோமே, அப்படி வாழ்க்கையில் ஏற்படுற மனுஷனுக்கு. அதனால நான் சொல்றேன், இப்போ உங்களுக்கு என்ன செஞ்சிட்டு ராவு உடல் உறவு கொண்டுட்டு படுத்தீங்க, காலத்தால காய்ச்சல் வந்துட்டு, இப்ப குளிக்கலாம தம்பி டாக்டர்கிட்ட போய் காட்டினோன்னா 109 காயுது உனக்கு காய்ச்சல், கிட்டையும் தண்ணி எடுக்கப்படாது என்று சொல்லிட்டான். இத்தனை நாளைக்கு ஒரு 3 நாள் குளிக்கப்படாது. 3 நாளைக்கு இப்ப முழுக்காளிய கிடக்கிற வேலையில வருகிறது. இது என்ன கஷ்டம், ராவு பார்த்த வேலையால. காய்ச்சல் வரும் என்று தெரிஞ்சிருந்தா நாம 4 ராவைக்கிட்டான வச்சுக்கலாமே. காலையிலேயே காய்ச்சல் வந்துட்டு இது என்ன செய்யறேன் இப்படி யோசனை பண்ணிட்டு இவன் இருக்கக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது, முழுக்கொள்ள கிடைக்கலாம் 3 நாளைக்கு. என்ன இது கரைச்சல், நாம சுடுதண்ணியை வச்சு பார்ப்போம் கண்டு சுடுதண்ணி வச்சு தந்தா அது பெரிய என்ன பைப்லயே வரும் சவர்லயே வரும், சுடுதண்ணி இல்லையே. அது வசதி உள்ளவன் வச்சிருப்பான். ஒரு சின்ன ஒரு பானையில் சுடுதண்ணியை வச்சு கொடுத்தாள் அவள் கொஞ்சாதி, சின்ன ஒரு பானை, அதுக்குள்ள 500 ராத்தல் தண்ணி இல்லை. இவர் பக்கத்தில் ஒரு வாத்து வாளியை வச்சுக்கிட்டு அதில் அள்ளி ஊற்றி கலந்து இவர் வாக்க போக்க இவர் உழுகுற தண்ணி இதுக்குள்ள இந்தரிக்கும் அதுக்குள்ள இந்தரிக்கும் தான் கிட்ட வச்சுக்கிட்டு தானே பார்ப்பான். அப்ப இப்படியான ஒரு நிலைமை மனுஷனுக்கு வருமா வராதா? வரும். எத்தனை பேருக்கு உங்களுக்கு வந்திருக்கீங்க, இப்படி சொல்லிக்க மாட்டீங்க. ஆகையினால இப்படி வார நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும், சட்டத்தை ரொம்ப நுணுக்கமாக பாதுகாத்து தண்ணி செறிக்காம, வேறு சட்டங்கள் இருக்கு அதுக்குள்ள இன்னும், அதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்க. இகத்திராவுன்ற ஒரு சட்டம் ஒன்று இருக்கு, அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. அதெல்லாம் செய்ய போனா கஷ்டப்பட்டு போய் தருவீங்க. ஆகவே அங்க தள்ளி வச்சு போட்டு ஒரு கோப்பை அள்ளிட்டு வந்து இவடத்தை வச்சு என்ன செய்ய வேண்டியதான், நீயத்தை வச்சு பார்த்து சாதி அப்படி இப்படி என்று போட்டு மறுகா போய் ஒரு கோப்பையை அள்ளி கொண்டு வந்து இவடத்தை வச்சு நல்லா உடம்பெல்லாம் நலஞ்சி திருப்தியா போனதுக்கு பிறகு இவர் குளிக்கும் போது இவருடைய உடலில் இருந்து பறக்கின்ற தண்ணீர் அதுக்குள்ள விழுவதினால் பிரச்சனை இல்லை. இப்ப நல்லா திருப்தியா போச்சு எனக்கு, இனி கொள்ளையா குளிக்கத்தானே வேணும், இன்னும் கொஞ்சம் நல்லா உடலுக்குள்ள குளிக்கணுமே நினைச்சானண்டா வந்து 2 மழை அள்ளி குளிக்க வேண்டியது அதுக்குள்ள குறைக்குமே, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஏன் ஒன்று பரவ என்ன செய்து போச்சு, நிறைவேறி விட்டது, கதை முடிஞ்சு. அதுக்கு மேல செய்யறது மேலதிகமான செயல்.
அதனால இது பாதிக்கப்படாது. அப்போ வீட்டிலையும் தான் நீங்க ஒரு பாலியில தண்ணி அள்ளி வச்சிருந்தீங்கடா, ஒரு கோளையை அதுக்குள்ள போட்டு எடுக்கிற நேரத்தில் இந்த கோளோட அடிப்பாகத்தில் நஜீஸ் இருக்குமென்றிருந்தா அதுக்குள்ள போட்டுற இயலாது. இப்ப நாங்க சாப்பிட போற இடத்துல தண்ணி கோப்பையில் தண்ணி வச்சிருப்பாங்க வீட்டில். நீ பீசராத்தில இருந்து ஒரு அந்தர் வரைக்கும் புள்ள ஊட்டி உள்ள வீட்டுகள்ல அங்கரையும் ஜலையும் கலைஞ்சு கிடக்கும் பெரிய ஒரு கும்பல் நாய்க்குட்டிகள் கிடக்காப்பல. அப்ப இதுக்குள்ள ஒரு புள்ள மூத்திரத்தையும் பேஞ்சு விட்டுரும், ஒரு புள்ள வீயையும் அடிச்சு விட்டுரும். இவரை சோத்தையும் வச்சுக்கிட்டு கரையையும் வச்சுக்கிட்டு கொண்டாட்டியும் பிடிச்சோன்னு இப்படி இருக்கக்குள்ள அந்த ஜொக்கு தவறு என்ன செய்யுது, விழுந்து அந்த மூத்திரத்தில் பட்டுட்டு இப்படி புள்ள ஊட்டி உள்ள இடத்த மர குழம்பிட்டு கழுவிட்டு பாலாம்பி தூக்கி போடுறான் தண்ணி கோப்பைக்குள்ள. அதுக்குள்ள இருக்கிற தண்ணி, கோப்பைக்குள்ள இருக்கிற தண்ணி எவ்வளவு 500 ரூபாத்தலா இல்லையே, போட்ட உடனே நஜீஸ். அதான் மரம் குடிக்காம மஞ்சாய உள்ள ஒட்டியலாம், என்னத்தை குடிக்காம மூத்திரத்தை குடிக்கான், நஜீஸ் தானே குடிக்கான். நஜீஸங்களுக்குள்ள மூத்திரம் நஜீஸ் தான், நஜீஸ் தானே, அதுக்கு சட்டம் தானே. ஆகவே இந்த விஷயங்கள்ல நீங்க கவனமா இருந்து கொள்ளணும். இந்த பள்ளியில நடக்கிற இந்த ஹவுதுல இந்த இஸ்திஞ்சாவுக்கு போற இடத்துல சலங்கழிக்க போற இடத்துல நடக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த சின்ன பிள்ளைகள் நீங்க இந்த கோலையை எடுத்தா அது மேல் கட்டெல்லாம் வைக்கணும், கீழே வச்சிங்கன்னா மூத்திரம் அதுல தெரிக்கும் பேயக்குள்ள. அதை கொண்டு போய் மரம் என்ன செய்வான், அதுக்குள்ள அள்ளிட்டு போவான், தொலைவாரவன்ற சொல்கையெல்லாம் பாத்திலாகும். அப்ப அதை பார்த்துக்கிட்டு ஒரு ஆள் இருந்தாருன்னா அவருக்கு தலையெல்லாம் எல்லாம் வந்து சேரும். நீ ஏன் சொல்லலேன்னு நாம சொன்னதுக்கு பிறகு நடந்துச்சாமண்டாலும் அல்லாஹ் இடத்துல நான் சொல்லியிருக்கேன் 5-10 தரம், நான் என்ன செய்யன்னு நாம தப்பலாம். அதை பார்த்துக்கிட்டு சொல்லாம இருந்தா குற்றம். அதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு சொல்றேன், இங்க நடக்கிற நிகழ்ச்சியை வச்சு நீங்களும் அதே மாதிரி வேறங்களை நடந்ததை கண்டா நீங்க சொல்லணும். பார்த்துக்கிட்டு பேசாம என்ன நான் செய்யட்டும் வண்டு போட்டு வந்தீங்க நீங்க குற்றவாளி, அவன்கிட்ட சொல்றதுனால அவன் சண்டைக்கு வருமானா நீ சொல்ல போகாத. ஓ அப்படியா சட்டம் என்று கேட்டுக்குவான் இருந்தா சொல்லிட்டு தான் வரணும், இல்லாட்டி பாவம். இது ஒரு விஷயம். அடுத்தது நேத்திரவோ நான் ஒரு சில விஷயங்கள் சொன்னேன். அந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவொண்டு இருக்காது. என்ன விஷயம் நான் சொன்னேன், சாராம்சத்தை சொல்லிக்கிறேன், தெளிவுபடுத்த இயல்மண்டா தெளிவுபடுத்திக்கிறேன். லா யஅலமுல் கைப இல்லாஹு, நல்லா வணங்கிக்கோணும் நீங்க. இப்போ இது நான் ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் பேசவும் இல்லை, வெளியூருக்கு போய் கதைக்கையும் இல்லை. நம்மளோட தௌஹீது குடும்பத்தோட கதைக்கிற மாதிரி ஒரு 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 வகுப்பு, ஒரு பாடசாலை. இந்த பாடசாலையில் நான் சில விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டி சொல்லியிருக்கிறேன். இது ஒரு கல்லூரி, கல்லூரியில் தூங்கினவன் கல்வி இழந்தான், அப்படியும் இருக்கு. ஆகையினால நான் தெளிவாகத்தான் உங்கள் மத்தியில் இந்த விளங்கப்படுத்துறதுக்காக நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் எல்லாம் தௌஹீதுடைய அடிப்படை கருத்துக்களை எல்லாம் விளங்கி வச்சிருக்கிறீங்க. இன்னும் எத்தனையோ அந்த கருத்தை பலப்படுத்துவதற்கு மெருகூட்டக்கூடிய எத்தனையோ அம்சங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. இதுகளையும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க தெரிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டித்தான் நான் சொல்றேன். அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாருக்கும் கைபு தெரியாது, இதுதான் சட்டம். லா யஅலமுல் கைப இல்லாஹு, அல்லாஹ்வை தவிர கைபை வேறு எவரும் அறிய மாட்டார்கள். கைபண்டா என்ன, அதை விளங்கிட்டீங்கன்னா அதனோட பொது வரைவிலக்கணத்தை விளங்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள அடங்கக்கூடிய அத்தனையும் கைபண்டது உங்களுக்கு விளங்கிடும், புட்டு புட்டு சொல்ல தேவையில்லை. எப்படி மா காப அனில் பசர், பார்வையை விட்டும் எதுவெல்லாம் மறைந்திருக்கின்றதோ அதுவெல்லாம் கைபு, மறைந்தவை. அப்ப மறைந்தவை அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தெரியும், வேறு யாருக்கும் தெரியா என்று குர்ஆன் சொல்லுது. இன்னொரு இடத்தை குர்ஆன் சொல்லுது, அதே குர்ஆன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கைபை அறிய மாட்டார்கள் இல்லா மனிர்தலா மின் ரசூல், அல்லாஹ் விரும்பின ரசூலுக்கு அறிவிச்சு கொடுப்பான். ரசூல்மார்களில் அவன் விரும்பினவர்களுக்கு தெரிந்தெடுத்தவர்களுக்கு அறிவிச்சு கொடுப்பான். அப்ப ரெண்டு கருத்தை நாம வழங்கிட்டோம். என்ன, மறைவான விஷயத்தை பற்றியே அல்லாஹ் மாத்திரம்தான் அறிவான். அப்படி அவனுடைய சிருஷ்டிகள்ல ஒரு ஆளுக்கு அவன் அறிவிச்சு கொடுக்கிறேன்டா ரசூலுக்கு அறிவிச்சு கொடுப்பான், வேறு எவரும் அறிய மாட்டார்கள் என்ற முடிவுக்கு வந்துட்டோம். சரி, இந்த முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு நாங்க யோசிக்க வேண்டியிருக்கு,
இன்றைய நவீன யுகத்தை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். இன்றைய விஞ்ஞான யுகத்தில் உலகத்தில் எப்படியெல்லாம் என்னத்தை எல்லாம் மறைவான செய்திகளை எல்லாம் கண்டுபிடிச்சி சொல்ற மாதிரி நடக்குது. சூறாவளி வரும் இத்தனையாம் தேதி இத்தனை மணிக்கு இன்ன கடல்ல இருந்து அது உருவெடுக்கும். அதே மாதிரி அந்த கடல்ல இருந்து உருவெடுத்து எந்த அளவுக்கு சொல்றான், அதை அடிக்கிற வேகம் இன்ன மாதிரி சொல்றான். இது மறைவான விஷயமா இல்லையா? மறைவான விஷயம் தானே. அப்ப அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியணும். சரி, அப்படி தெரிகிறேன்டா ஒரு ரசூலுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். குர்ஆன் கூறுறது படி இந்த விஞ்ஞானிக்கு இந்த நாயுடுவுக்கு எப்படி தெரிஞ்ச, இந்த வெள்ளக்காரனுக்கு எப்படி தெரிஞ்ச, இந்த ரஷ்யனுக்கு எப்படி தெரிஞ்ச, இந்த அமெரிக்கனுக்கு எப்படி தெரிஞ்ச? இவனெல்லாம் முஷ்ரிக்கீன்கள், முல்ஹிதீன்கள், யஹூதிகள். எப்படி தெரிஞ்ச? அல்லாஹ்வும் இல்லை, ரசூலும் இல்லை. அதே மாதிரி நேத்திரவு நான் சொல்லி இருக்கிறேன், எந்த அளவுக்கு வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளை ஆனா பண்ணான்னு கண்டுபிடிக்கான். மறைவான செய்தி, வயிற்றுக்குள்ள இருக்கிறது ஆனா பண்ணாண்டு மறைவான செய்தி, இதை இவன் கண்டுபிடிக்கான். எந்த அளவுக்கு அதுல முன்னேறிட்டான். ஒரு பொம்பளையை எடுத்து எக்ஸ்ரே பண்ணி பார்த்துட்டு பகத்துக்குள்ள இருக்கிறது பொம்பளை பிள்ளை. அவள்கிட்ட கேட்கிற, இது பொம்பளை பிள்ளை இருக்கி, உனக்கு பொம்பளை பிள்ளையோட விருப்பமா ஆம்பளை பிள்ளையோட விருப்பமா, எது வேணும்னு கேட்கிற? எனக்கு பொம்பளை பிள்ளாம் வேணும். ரைட்டு போ, ஆம்பளை பிள்ளை வேணும் அண்டா. அவன் பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளையா மாத்தி விடுறான். எங்க நடக்குது? இன்றைக்கு உலகத்தில் நடக்குது. நடக்கலையா? நடக்கும், நடக்குது. எப்படி செய்யறான்? மறைவான விஷயத்தை எப்படி அறிகிறான்? பகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அவ்வளவு நோய்களையும் என்ன செய்யறான்? எக்ஸ்ரேல பார்த்து அறிகிறான். பித்தில் என்ன இருக்கி, அதில் என்ன இருக்கி, இது பொருள் என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கான். இதெல்லாம் மறைவான செய்தி. அப்ப நீங்க சொல்லலாம், ஒரு வேளை இல்லை நாம யோசிக்கலாம், சரி அது அவன் இந்த கருவிகள் மூலம் கண்டுபிடிக்கான், கருவிகள் மூலம் அறிகிறான். சரி, அப்ப அல்லாஹ்வுடைய கூற்றின்படி அவன் கருவியின் மூலமா அறியப்பட, குருவியின் மூலமா அறியப்பட. அல்லாஹ் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும், ரசூல் மாத்திரம் தான் தெரிஞ்சிருக்கணும். வேறு எவரும் எந்த வகையிலும் தெரியக்கூடாது. அதான் குர்ஆன் சட்டம். அப்ப அவன் கருவி மூலம் தெரிஞ்சாலும் கைபானத்தை தெரிஞ்சுக்கிறான் தானே. கைபானத்தை தெரிய மாட்டான் தான் அல்லாஹ் சொல்றான். அப்ப நமக்கு ஒரு கேள்வி வருகிறது, இவனுக்கு கைபான விஷயம் தெரியுமா? அப்ப அல்லாஹ்வும் இல்லை, அவன் ரசூலும் இல்லை என்றா அவனுக்கு எப்படி தெரியும்? உண்மையிலேயே இந்த விஞ்ஞான யுகத்தில் சொல்றானே, அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் அது என்று மறைவான விஷயங்களை எல்லாம் சொல்றானே, சரிதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறான். நாங்க சொல்றோம் அல்லவா, கஷ்பு என்று ஆருக்கு இருக்கன்னு சொல்றோம். அவுலியாக்களுக்கு கஷ்பூரிக்கு சொல்றோம். கஷ்பண்டா இல்ஹாம். அதுக்கு இன்னொரு சொல்லுல சொல்றதா இருந்தா ஃபத்ஹ். மூணும் ஒரே விஷயத்தை தான் காட்டும். அவுலியாக்களுக்கு கஷ்பிரிக்கு நாங்கள் சொல்கிறோம். இந்த கஷ்பு நாயுடுக்கும் இருக்கி, ரஷ்யனுக்கும் இருக்கி, அமெரிக்கனுக்கும் இருக்கி, விஞ்ஞானிக்கும் இருக்கி, காவிரிக்கும் இருக்கி, யஹூதிக்கும் இருக்கி. இந்த கஷ்பு அது எப்படி அவனுக்கு கஷ்பு வரும்? கஷ்புல ரெண்டு வகையான கஷ்பு இருக்கி, அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா சரி. ஒன்று அல் கஷ்பு நூரானியு, இரண்டாவது அல் கஷ்பு லுல்மானியு. அல் கஷ்பு, கஷ்பு என்றால் என்ன? திரை நீக்கிறது. கஷஃப, இப்ப மூடி வச்சிருந்த புடவை எப்படி நீக்கிவிட்டானண்டா கஷஃப என்று சொல்றது. கஷ்ப் என்றால் திரை நீக்கம், திரை நீக்கம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றேன் நான்? ஃபத்ஹ். ஃபத்ஹ் என்றால் திறப்பு. திறப்புண்டா இந்த கதவுல போடுற திறப்பு, அது பெயர் சொல். திறப்பு பெயர் சொல். திறப்பு என்கிற அந்த ஃபத்ஹ் என்கிற அது திறப்பு விழாவில் வார திறப்பு, அந்த திறப்பு இந்த திறப்பு இருக்க. நம்ம திறப்பு, இந்த திறப்புக்கு என்ன சொல்ற அரபில் மிஃப்தாஹ் என்று சொல்ற. அந்த திறப்பை நான் சொல்லல,
ஃபத்ஹ் என்றால் திறப்பு. எந்த திறப்பு? கதவுல போடுற அந்த திறப்பு அல்ல, மதரசா திறப்பு விழாவில் வருகிறதே சிறப்பு, அந்த திறப்பு. அது என்ன? இது பெயர் சொல். மிஃப்தாஹு திறப்பு, அதுல போடுற அது பெயர் சொல். மதரசா திறப்பு விழாவில் வர அந்த திறப்பு எந்த சொல்? பெயர் சொல்லா? நம்பி எனக்கு தமிழ் தெரியா, நான் என்னது சொல்றான்னா அந்த அரபை வச்சு தான் சொல்றேன். மிஃப்தாஹு என்றா தான் திறப்பு, கதவுல போடுற, அது பெயர் சொல். ஃபத்ஹ் என்றால் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு திறந்து கொடுத்தல், திறத்தல். அந்த திறத்தலை தான் திறத்தல். மதரசா திறப்பு விழா, மதரசாவில் போடுற திறப்பு விழாவாது இல்லையே. அப்ப அந்த திறப்பு விழா, திறத்தல் விழா. அந்த திறத்தலுக்கு என்ன சொல்ற தமிழ்ல? பெயர் சொல்லு சொல்லாட்டி வினை சொல். வினை சொல். இதுதான் ஃபத்ஹ். இது எல்லாருக்கும் இருக்கி. எந்த ஃபத்ஹ்? அந்நூரானி, ஒளிமயமான ஃபத்ஹ், ஒளிமயமான கஷ்ஃபு. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அந்த ரசூலுடைய வழியில் நடந்தவர்களுக்கு மாத்திரம்தான் வரும். எது? கஷ்ஃபுன் நூரானி, ஒளிமயமான இந்த திறத்தல் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அவர்களுடைய வழியில் நடந்தவர்களுக்கும் வரும். அஹ்லுல் ஹக், சத்தியவாதிகளுக்கு வரும். சுருக்கமா சொல்ல போனா, அதிலும் சுருக்கமா சொல்ல போனா யதார்த்தவாதிகளுக்கு வரும். அல் கஷ்ஃபுல் லுல்மானி என்று சொல்லக்கூடிய இருளான திறத்தல், இருள் சூழ்ந்த அந்த கஷ்ஃபு ரஷ்யன், அமெரிக்கன், நாயுடு, எல்லா அனைத்து யகூதி அனைத்து பேருக்கும் வரும். இப்ப நீங்க பாருங்க, இன்றைய விஞ்ஞானிகள், வைத்திய ஆராய்ச்சியாளர்கள், யகூதிகள், முஸ்லிம்கள் அல்லாத ரசூலுடைய வழியில் நடக்காதவர்கள் சொல்லக்கூடிய இந்த மறைவான விஷயங்கள், வானத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம், பூமியோடு சம்பந்தப்பட்ட விஷயம், வைத்தியத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம், மனிதனுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வளவும் கஷ்ஃபு தான். என்ன கஷ்ஃபு? கஷ்ஃபே லுல்மானி, இருளான கஷ்ஃபு. அந்த கஷ்ஃபு, இருளான கஷ்ஃபு புகழப்பட்டதல்ல, ஒளியான கஷ்ஃபு புகழப்பட்டது. இவர்கள் இருக்கிறார்களே ஒளியான கஷ்ஃபு கொடுக்கப்பட்டவர்கள், அஹ்லுல் ஹக், சத்தியவாதிகள், இவர்கள் இருளான கஷ்ஃபும் கொடுக்கப்பட்டவர்கள் தான். இருளான கஷ்ஃபும் கொடுக்கப்பட்டு ஒளியான கஷ்ஃபும் கொடுக்கப்பட்டவர்கள் ரெண்டும் இருக்கும் இவர்களில். இவர்கள் அல்லாத, சத்தியவாதிகள் அல்லாத யகூதி, நசாராக்கள், காஃபிரீன்கள், இவர்களுடைய இது எப்படி இருக்கும்? இருளான கஷ்ஃபு மாத்திரம் கொடுக்கப்படும், ஒளியான கஷ்ஃபு அவர்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. அப்ப இந்த இருளான கஷ்ஃபு வழங்கப்பட்டவன் இருக்கானே, இவன் சிருஷ்டியோடு நிற்பான். ஒளியான கஷ்ஃபு வழங்கப்பட்டவன் சிருஷ்டியை தாண்டி ஹக்களவில் போவான். இதுதான் வித்தியாசம். இந்த விஞ்ஞானி இருக்கானே, இந்த விஞ்ஞானி அவன் இவன் எல்லாம் சேர்ந்து இருளான கஷ்ஃபு கொடுக்கப்பட்டவன் தானே, அதுல மாற்றம் இல்லையே. அந்த கஷ்ஃபு எதோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும்? அல் அத்துன்யல் மல்ஊனா, லஅனத்து செய்யப்பட்ட இந்த துன்யாவோடு, சிருஷ்டியோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். இந்த என்னத்தை தான் இவன் கண்டுபிடிச்சாலும், என்ன கண்டுபிடிச்சாலும் இவன் கண்டுபிடிப்பு ஏதோடு தொடர்புடையதாகத்தான் போகிறது, சிருஷ்டியோடு தொடர்புடையதாகத்தான் போகிறதே தவிர இறைவனோடு தொடர்புடையதாக திசை திரும்புகிறதா? இல்லை. இவன் இப்படியே போய் 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 எந்த அளவுக்கு அவன் வருவான் என்றால், இந்த பல்சபா, இந்த விஞ்ஞானத்தினுடைய முடிவு வந்து சேர்க்கும். ஒவ்வொன்றும் இயற்கையாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது, இறைவன் கிடையாது. இந்த பல்சபாவினுடைய முடிவு, இவனுடைய இந்த தத்துவத்தினுடைய முடிவு, இந்த விஞ்ஞானத்தினுடைய முடிவு எங்க போய் சேர்க்கும்? ஒவ்வொன்றும் தானாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற இல்ஹாத், நாஸ்திக கொள்கையை கொண்டு போய் சேர்க்கும். ஏன்? அவன் சொல்லிடுவான், இந்த நட்சத்திரம்தான் மழை பெய்விக்கின்றது என்று சொல்லுவான்.
இந்த நட்சத்திரம்தான் இந்த கடலை கொந்தளிக்க செய்கின்றது. قال مطرنا بفضل الله وبرحمته مؤمن بي وكافر بالكوكب والذي قال مطرنا بنوء كذا مؤمن بالكوكب وكافر بي என்று சொன்னார்கள். சொல்ல அல்லாஹ் ஹதீஸ் குத்ஸிலே சொல்லி இருக்கிறான். என்ன? அஸ்பஹ மின் இபாதி முஃமினுன் பி வகாஃபிருன் பி. என்னுடைய அடியார்களில் என்னை கொண்டு ஈமான் கொண்டவனும் இருக்கிறான், என்னை கொண்டு காபிரானவனும் இருக்கிறான். இருக்கான் தானே? சரி. ஆரிக் மூமின் அம்மல்லதி கால முத்திர்னா பிஃபضலில்லாஹி வபிரஹ்மத்திஹி. அல்லாஹ்வுடைய அருளினால் தான் எங்களுக்கு மழை பெய்ததென்று சொன்னானே, அவன் முஃமினும் பி, என்னை நம்பினவன், வ காஃபிரும் பில் கௌகப், நட்சத்திரத்தை நம்பாதவன், நட்சத்திரத்தை கொண்டு காபிரானவன். வ அம்மல்லதி கால முத்திர்னா பினௌஇ கதா, இன்ன நட்சத்திரத்தினால் தான் நாங்கள் எங்களுக்கு மழை இறங்குகிறது என்று ஒருவன் சொன்னானே, ஆனால் முஃமினும் பில் கௌகப், அவன் நட்சத்திரத்தை கொண்டு ஈமான் கொண்டவன், வ காஃபிரும் பி, என்னை கொண்டு காபிரானவன். அப்ப இந்த பல்சபாவுடைய இந்த விஞ்ஞானத்தினுடைய முடிவு எப்படி வரும் என்றால், ஒவ்வொன்றும் தானாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நட்சத்திரம்தான் இந்த அழிவுக்கு காரணம். அந்த காரண கர்த்தா அல்லாஹ் என்று சொல்ல மாட்டான். காரண கர்த்தாவாக எதை கொள்ளுவான்? இந்த நட்சத்திரத்தை கொள்ளுவான். இந்த அழிவுக்கு காரண கர்த்தா இந்த காற்றை கொள்ளுவான். அந்த காற்றுக்கு ஒரு மூலவன் இருக்கிறானே என்ற இடத்திற்கு அவன் போக மாட்டான். ஆகவே இந்த பல்சபா, இந்த விஞ்ஞானம் இருக்கிறதே, இவனுக்கு வந்த இந்த கஷ்பு உல்மானியத்தான இருளான கஷ்பு, இருளான திறப்பு இவனுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த ஃபத்ஹ் இதோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இவனுடைய இந்த கஷ்பெல்லாம் சிருஷ்டியோடு சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கிறது. சிருஷ்டியை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? அத்துன்யா மல்ஊனத்துன் வ மல்ஊனுன் மா ஃபீஹா. இந்த துன்யாவும் துன்யாவில் உள்ள அனைத்துமே லானத்து செய்யப்பட்டவை என்று சொல்லி இருக்கிறார்கள். இல்லா திக்ரல்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரை தவிர, அவனுடைய நினைவை தவிர இந்த உலகமும் உலகத்தில் உள்ள அனைத்தும் லானத்து செய்யப்பட்டவை என்று சொல்லியிருக்கிறார்கள். லானத்து செய்யப்பட்ட இந்த சிருஷ்டியை கொண்டுதான் இவனுடைய சகல தொடர்புகளும், விஞ்ஞானியுடைய சகல தொடர்புகளும் இருந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய ஆராய்ச்சி முழுமையாக இந்த சிருஷ்டியோடு தொடர்புடையதாகத்தான் இருக்கிறது. ஹக்குடன் தொடர்புடையதாக, மலக்குகளுடன் தொடர்புடையதாக, ஆன்மீகத்துடன் தொடர்புடையதாக, இறை ரகசியங்களோடு தொடர்புடையதாக, இறை தத்துவங்களோடு தொடர்புடையதாக இருக்கிறதா? இல்லை. ஆகவே இவனுடைய இந்த ஃபத்ஹ் வலாம் உல்மத், இருளான ஃபத்ஹ். இப்ப விளங்கிட்ட உங்களுக்கு? அப்ப இந்த விஞ்ஞானிகள் இவன்கள் எல்லாம், இந்த காபிரானவர்கள் எல்லாம் கண்டுபிடிக்கானே, சொல்றானே மறைவானவற்றை, அது கஷ்பு தான். அதுக்கு பேர் என்ன? இருளான கஷ்பு. அது எதோடு தொடர்புடையதாக இருக்கும்? சிருஷ்டியோடு தொடர்புடையதாக இருக்கும். அது எதை காட்டாது? ஹக்களவிலே சேர்க்காது. லானத்து செய்யப்பட்ட ஒரு வஸ்துவோடு அது தொடர்புடையதாக இருக்கும். சரியல்லவோ? இப்ப மாத்தி பாருங்க. என்னது? அல் கஷ்புல் நூரானி, ஒளிமயமான திறப்பு. இது என்ன? ரசூலுக்கு வரும், ரசூலுடைய வழியிலே நடக்கின்றவர்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், நல்லடியார்கள் அனைவர்களுக்கும் இந்த ஃபத்ஹ் உண்டு. அது எதோடு தொடர்புடையதாக இருக்கும்? சுவர்க்கத்தோடு, நரகத்தோடு. சிராத்துல் முஸ்தகீம் என்றா என்ன? மீசான் என்றா என்ன? தராஸ் என்றா என்ன? இன்சான் என்றா என்ன? சுவர்க்கத்தில் கிடைக்கிற நியாமத்துக்கள் என்றா என்ன? நரகத்தில் கிடைக்கிற வேதனைகள் என்றால் என்ன? அர்வாகுகள் என்றால் என்ன? மலக்குகள் என்றால் என்ன? இறை ரகசியங்கள் என்றால் என்ன? இப்படி துறையிலே தொடர்புடையதாக இருக்கும். கஷ்ஃபுல் நூரானி, அதுதான் அவுலியாக்கள் சொல்றது. ஆகவே அதே நேரத்தில் இந்த அவுலியாக்கள், அக்தாபுகள், ரசூல்மார்கள் அந்த செய்தியெல்லாம் சொல்றாங்களா இல்லையா? வானத்தில் நடக்கிறது, பூமியில நடக்கிறது, அங்க நடக்கிறது, இங்க நடக்கிறது, அதான் சொன்னேனே. இவர்களுக்கு அந்த கஷ்பும் கொடுக்கப்பட்டு இந்த கஷ்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டு கஷ்பும் இவர்களுக்கு இருக்கிறது.
அவர்களுக்கு ஒரு கஷ்பு, இதை சொல்ல மாட்டார்கள். ஆனால் இவர்கள் அதை சொல்வார்கள். எத்தனையோ வலிமார்கள் சொன்னதாக நான் சொல்லி இருக்கிறேன். முல்மானியத்தான கஷ்பு எத்தனையோ ஒலிமார்கள் சொன்னதாக நான் சொல்லி இருக்கிறேன் உங்கள் மத்தியிலே. ஆகவே ஒலிமார்கள் ரசூலுடைய வழியிலே வந்தவர்கள் அனைவர்களுக்கும் 2 கஷ்பும் உண்டு. இப்ப நீங்க விளங்கிக் கொள்ளணும், கஷ்பு என்கிறது 2 ஐட்டம். அவன்களுக்கு ஒரு ஐட்டம் இருக்கி. இதனால் தான் சொன்னார்கள் சூஃபியாக்கள், அல் கஷ்பு அல்லாஃபு தரஜாத்தில் விலாயத்தி. அல் கஷ்பு அல்லாஃபு தரஜாத்தில் விலாயத்தி. விலாயத்தினுடைய படித்தரங்களில் கஷ்பு என்பது மிக பலம் குறைந்த ஒரு படித்தரம். அதனால யாருக்கிட்ட இருக்கிறது? அவனுக்கிட்ட இருக்கு. சக்கராத், சோக்ரட்டிஸ், பக்கராத், ஆரவன் வெல்ல, அஃப்லாத்தூன், புளோட்டோ, ஜாலினூஸ், அவன் 2 பேருக்கும் இங்கிலீஷில் என்ன செய்ய சொல்றேன்னு எனக்கு தெரியும். சக்கராத், சோக்ரட்டிஸ். பக்கராத்ண்டா அது ஒரு சோக்ரட்டிஸ் மாதிரி ஒரு தத்துவஞானி. மறுகாரு அஃப்லாத்தூன், புளோட்டோ, அடுத்தது ஜாலினூஸ். இப்ப இவர்களெல்லாம் ஒலிமார்கள், குத்துபுமார்கள் மாதிரி சும்மா தத்துவங்களை விதிச்சுட்டு மறைவான செய்திகளை எல்லாம் உலகத்தில் சொல்லி எத்தனை தத்துவங்களை நிரூபிச்சு காட்டினாக்கள். இவங்க யாரு? இவர்கள் எல்லாம் முகாஷவீன்கள், கஷ்பு வழங்கப்பட்டவர்கள் தான். அவர்கள் யஹூதியா இருக்கட்டும், நஸ்ரானியாக இருக்கட்டும், என்ன பேரு? முல்மானி. சேர்க்காது, ஹக்களவிலே கொண்டு போய் சேர்க்காது. இவங்களுடையது இந்த துறையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். இவர்களுக்கு வழங்கப்படுற கஷ்பு இது ஹக்களவில் கொண்டு போய் சேர்க்கும். இது எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை வழங்குகிறான் என்றால், அல்லாஹு ஹலகன் நூர வ ஹலக மின்ஹுல் மலாயிகத வ ஜஅலஹும் அஅவானன் லிஅஹ்லில் ஹக் வ ஹலக ظுல்மத வ ஹலக மின்ஹா ஷயாத்தீன வ ஜஅலஹும் அஅவானன் லிஅஹ்லில் பாத்தில். இதுதான் பொது விதி. என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூரை படைத்து, பிரகாசத்தை படைத்து, அந்த பிரகாசத்திலிருந்து மலக்குகளையும் படைத்து, அந்த மலக்குகளை சத்தியவாதிகளுக்கு உதவியாளர்களாக ஆக்கி இருக்கிறான். நீ சரியா வழங்கிக் கொள்ளணும். அல்லாஹு தஆலா பிரகாசத்தை படைத்து, அந்த பிரகாசத்தில் நின்று மலக்குகளை படைத்து, அவர்களை சத்தியவாதிகளுக்கு அஹ்லுல் ஹக் உதவியாளர்களாக ஆக்கி இருக்கிறான். அடுத்த பக்கம் பாருங்க. வ ஹலக ظுல்மத, இருளை படைத்து, வ ஹலக மின்ஹா ஷயாத்தீன, அந்த இருளில் இருந்து ஷைத்தான்களை படைத்து, வ ஜஅலஹும் அஅவானன் லிஅஹ்லில் பாத்தில், அசத்தியவாதிகளுக்கு உதவியாளர்களாக அவர்களை ஆக்கி வைத்திருக்கிறான். பன்னாரச்சாமியாரு எவ்வளவு வேலவட்டிகள் பார்க்காரு, கராமத்து மாதிரி வேலவட்டிகள் எல்லாம் பார்க்கான இல்லையா? மன்னரஜாமி பார்க்கான் தானே தம்பி. நாம செய்யற வேலையெல்லாம் அடிச்சு அறிஞ்சு செஞ்சு விடுறான். வேலையை பிடிச்சிருக்கி வாங்க மௌலவி ஏண்டு அங்க போனா அந்த புள்ள நம்மளை கண்டு பிதசுது, மன்னரஜாமியை கண்டு கும்பிட்டு நிக்குது. என்ன அவனுக்கு? அவன் பன்னரஜாமியல்லவா, காவிரல்லவா. நாம அல்ஹம்து சூரத் ஓதினா நம்மட முகத்துல பார்த்து துப்புது பியாசி பிடிச்சது. அவன் மந்திரத்தை சொன்ன உடனே தலை குனிஞ்சு நிக்குது. அப்ப அவன்லையும் பேலரிக்கு தானே. இந்த ஜாலினூஸ்ல, சக்கராத்துல, பக்ராத்துல, அஃப்லாத்தூன்ல வேலரிக்கிறது போல அவர்களையும் வேலரிக்கு. அப்ப அல்லாஹு தஆலா ஒளிய படைச்சு, அதுல மலக்க படைச்சு, அதை சத்தியவாதிகளுக்கு உதவியாளர்களாக கொடுத்திருக்கிறான். இந்த மலக்கள் எல்லா செய்திகளையும் வந்து அவுலியாக்கள், ரசூல்மார்கள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லிடுவா. இந்த இடத்துல இன்ன இருக்கு, இந்த இடத்துல இன்ன நடக்கும், இன்ன. ஏன்? இவர்கள் சத்தியவாதிகளுக்கு உதவியாளர்களாகத்தானே அல்லாஹு தஆலா இந்த நூரை படைச்சு, அதுல இருந்து மலக்குகளை படைச்சு வச்சிருக்கான். இந்த மலக்கள் அவ்வளவு பேரும் வந்து இவர்கிட்ட சொல்லிடுவாங்க, இது சத்தியவாதி கிட்ட, நீ இத்தனையாந்தை மௌத்தா போவாய், அவன் இத்தனையாந்தை மௌத்தாகுவான், இந்த கடல்ல சூறாவளி ஏற்படும், இன்னென்ன மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும், எல்லாத்தையும் சொல்லி விட்டுருவாங்க.
இருளை படைத்து அதிலிருந்து ஷைத்தான்களை படைத்து அந்த ஷைத்தான்களை அசத்தியவாதிகளுக்கு உதவியாளர்களாக ஆக்கினான். வண்ணாரசாமி கிட்ட வருவான் செய்தான், அப்புஹாமி கிட்ட செய்தான் வருவான். அப்ப அதுல அது வரும். ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? பெரும் வித்தியாசம். அதை கொஞ்சம் விளங்கிக்கொண்டீங்க. இப்ப கஷ்பு நூரானி கஷ்பு லுல்மானி விளங்கிட்டீங்க. கஷ்பு நூரானி இவர்களுக்கு மட்டும் கிடைக்கும், கஷ்பு லுல்மானி அவனுக்கும் கிடைக்கும், அது இவர்களுக்கும் இருக்கும். சரிதானே? ரெண்டுக்கும் அப்ப வித்தியாசம் கொஞ்சம் வேணும் இல்லவா? ரெண்டும் ஒன்றுதானா? இப்படி சொன்னாலும் ஒரு உதாரணம் சொல்றேன். அது எப்படி? ஒரு யஹூதி விளங்கிக்கணும், காஃபிர். இப்ராஹிம் ஹவாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்தித்தான். ஒரு பிரயாணத்தில் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. அவன் கஷ்பே லுல்மானி பெற்றவன், இருளான கஷ்பு பெற்றவன். இப்ராஹிம் ஹவாஸ் என்னது அல் கஷ்பு நூரானி ஒளிமயமான கஷ்ப பெற்றவங்க. முஸ்லிம், அவன் யஹூதி. ரெண்டு பேரும் பிரயாணம் செய்யக்குள்ள அவன் கேட்கான், யஹூதி, ஏய் காக்கா, ஏவா காக்கான்னு சொல்லியிருக்க மாட்டான், நான் சும்மா சொல்றேன் கதைக்கு. அப்படித்தான் அவன் சொல்லுவான், காக்கா இங்க வாங்க, நீங்க ஒரு மார்க்கத்தில் இருக்கிறீங்க, நான் ஒரு மார்க்கத்தில் இருக்கேன். எந்த மார்க்கத்தை நான் பெருசா பேசுவேன், உண்ட மார்க்கத்தை நீ பெருசா பேசுவாய், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உனக்கு இந்த தண்ணியால் இந்த கடலுக்கு மேல நடக்க இயலுமா என்று கேட்டான் யஹூதி இவர்கிட்ட, இப்ராஹிம் ஹவாஸ் கிட்ட. நீ நடப்பியா? ஓ நான் நடப்பேன், நடவாப்போம், நடக்க அங்க கிருக்கிறோண்டு கடலுக்கு மேலால. ஆறு யஹூதி ஈமாங்கொள்ளாதவன். அவன் நடந்து போய் முடிய நான் நடந்து காட்டுட்டான்டா இப்ராஹிம் ஹவாஸ். நடையம் பார்ப்போம். அவளும் நடந்து விட்டா. அப்ப அவன் யஹூதி சொன்னான், ரெண்டும் சேம், தீனுக்க வதீனி சவா, ஒண்ட மார்க்கமும் எந்த மார்க்கமும் சேம், சவா. சேமங்கிற சொல்லு இந்த சவா அதுல இருந்தா மந்திரி. சரி சமனாத்தான் இருக்கி. என்ன நீ நடக்க நானும் நடக்கனே. நீ நடந்து நான் நடக்கலன்னா தான் நீ தரம், நான் நடந்து நீ நடக்கலன்னா நான் தரம். அப்படி இல்லையே, ரெண்டு பேருமே செஞ்சிட்டோமே. அப்ப ரெண்டு பேர்லயும் விஷயம் இருக்குதான். நாம ரெண்டு பேரும் கூட்டாளி ஆயிட்டு போவோமா ரெண்டு கேட்டான். போவோமே. அப்ப அவன் சொன்னான், நாம போற பள்ளி பாதரிக்கே இதுகள்ல கோயிலும் வரப்படா பள்ளியும் வரப்படா. பள்ளிக்கு வந்தா நீ அங்க போவாய், எனக்கு வந்து கேளா. கோயில் வந்தா நாங்க அதுக்குள்ள போவன், உனக்கு வந்து கேளா. ஏன் இந்த பிரச்சனை? ஆகவே நம்மட பாதையை அமைச்சுக்கணும், கோயிலோ பள்ளியோ வராத பகுதியா அமைச்சுக்குவோம். சரி அமைச்சுக்குவோம். வேற என்ன செய்யணும்? முஸ்லிமாக்களோ யஹூதியாக்களோ காவிதானாக்களோ வரையும் போடாது. கண்டானுகள் என்றா சொல்லுவான், இந்த யஹூதி முஸ்லீமோட சேர்ந்துட்டான் நம்பான், அல்லாட்டி முஸ்லீம் யஹூதியோட சேர்ந்துட்டான் நம்பான். இப்படி ஒண்டாக்கள் அப்படி கதைப்பான், எண்டாக்கள் இப்படி கதைப்பான். அப்ப யஹூதி முஸ்லீம் மனுஷனே வராத பகுதிக்கு போவான் ரெண்டு பேரும். சரி போவோமே. ரெண்டு பேரும் ஒரு காட்டில் 3 நாள் போயிருந்தார்கள். போயிருந்தா 3 நாள் ஹராம், குடிக்கிறதுக்கு தண்ணியும் இல்லை, திங்கிறதுக்கு சாப்பாடும் இல்லை. பெரிய ஹாலில் அவ ஒரு பக்கத்தில் இவன் ஒரு பக்கத்தில் இருக்கக்குள்ள பசி, நல்ல பசி. நாய் உண்டு வருது, வாயில 3 ரொட்டி துண்டு இருக்கி. அது நேராகவே வந்துச்சு, அவனுக்கிட்டான் போயிச்சு. அந்த யஹூதி கிட்ட போய் நின்று கக்கி விட்டுச்சு, பாயில இருந்ததை போட்டு விட்டுச்சு. அவன் 3ஐயும் எடுத்து இந்த மனுஷனை கூட திரும்பி பார்க்காம தின்றுட்டான். இவங்க பார்த்துக்கிட்டு, சரி அவன் ஒரு ஆள் நாம ஒரு ஆள், அவனுக்கு நாயண்டான கொண்டு வந்து உணவு என்ன செய்யுது கொடுக்குது. இவன்ட மனசுலையும் பாத்தியா ஆற இந்த முஸ்லிம் இப்ராஹிம் ஹவாஸ, நீ கிடக்க வேண்டியதான், உண்ட தீன பாத்தியா, நான் என்றாலும் வந்து எனக்கு என்ன செய்யுதானே, சாப்பாடு தந்துட்டு தானே போகுது மனசுல நினைச்சுக்கிட்டு அவன் அவங்களுக்கு கொடுக்கையுமில்ல ரொட்டியை திண்டு போட்டு இருந்தான். இருக்கக்குள்ள அவன் மனசுல தண்ட தீன் தான் கொஞ்சம் நல்ல தீன் கண்டம் வந்துட்டு, ஏன் சாப்பாடு கிடைச்சிட்டு எனக்கு உனக்கு கிடைக்கல அண்ட கண்டம். இப்படி இருக்க ஒரு அழகான வாலிபன் பாரான்.
அவன் அங்க வரக்குள்ளேயே மனம் இஞ்சு கிளம்பிடுது. நல்ல நறுசுவை நறுமணம், அழகான மனம் ஒன்று வருகிறது. அழகிய மாலிபன் தான் பாறான். அவன் கையில 3 ரொட்டி துண்டு கொண்டு வாரான். இவருக்கிட்ட வந்தான், அவனுக்கிட்ட போகல. நான் அவனுக்கிட்ட போனேன். இவருக்கிட்ட வந்தாரு. வந்து கையை நீட்டி கொடுத்தாரு. இவர் வாங்கி நெஞ்சாரு. அந்த ரொட்டி துண்டுகளை சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிஞ்ச உடனே இவன் யஹூதி இவர்கள் கிட்ட வந்தான். இப்ராஹிம் ஹவாஸ் கிட்ட வந்து, கடல்ல நடந்த விஷயத்துல சரி நீ நடந்தாய் நான் நடந்தேன், ரெண்டும் சமனண்டு தான் நினைச்சேன். இங்கே வந்து காட்டில் பட்டணி பசியா கிடந்த நேரத்தில் எனக்கு நாய் உணவு தந்துச்சு, உனக்கு அழகிய வாலிபன் உணவு தந்தான். இதுல ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கு. ஆகவே நாம் பார்க்கிற பார்வையில உனக்கும் உணவு கிடைச்சதுதான், எனக்கும் உணவு கிடைச்சதுதான். ஆனா எனக்கு தந்தது நாய், உனக்கு தந்தது மனுஷன். ஆகவே நம்முடைய 2 பேர மார்க்கமும் ஒன்று தான். இருந்தாலும் கொஞ்சம் நல்ல போல இருக்க உண்டு. எனக்கிட்ட வந்த நாய், உனக்கிட்ட வந்த மனுஷன் அல்ல. அதுலேயும் அழகான வாலிபன் அல்ல, அதுலேயும் மனமுள்ளவன் அல்ல. ஆகவே தீனுக்க அல்தஃபு வஅன்லஃபு வஅன்வரு என்று சொன்னான் அந்த யஹூதி. உண்ட மார்க்கம் மிக மிக தத்துவமானது, மிக மிக பிரகாசமானது. ஆகவே நீ எனக்கு உண்ட மார்க்கத்தை சொல்லித்தா என்று அவர்களிடத்தில் பையத்தாகினான் யஹூதி. என்னத்துக்கு உதாரணம்? யஹூதிக்கும் கஷ்புண்டு. எங்க வந்துச்சா இல்லையா? நாய் கொண்டு வந்து உணவு கொடுத்துச்சு, கடலுக்கு மேல நடந்தானா இல்லையா? அந்த தன்மை உண்டு. இவருக்கும் கஷ்புண்டு. இவரும் நடந்தார், இவருக்கும் ரொட்டி கிடைச்சிச்சு, உணவு கிடைச்சிச்சு. இவருக்கும் கஷ்பு உண்டு. வித்தியாசம் பாத்தீங்களா? அவனுடைய கஷ்பு லுல்மானி, இருள் சூழ்ந்தது. இவர்களுடைய கஷ்பு ஒளிமயமானது. இருளுக்கு உதாரணம் நாய், ஒளிக்கு உதாரணம் அழகிய வாலிபன். ஆகையினால அவர்களுடைய கஷ்புக்கும் இந்த கஷ்புக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் இந்த மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் இன்றைய விஞ்ஞானிகள் இவன்கள் அவன்கள் எல்லாம் சொல்றானுங்களே எவ்வளவோ தத்துவம் எல்லாம், இது இவக சொல்லக்க நாம நினைக்கும் கண்டுபிடிச்சு சொல்றான்டா, என்ன மாதிரியான ஆக்கள் விஞ்ஞானிகள் உண்டு. சி அப்படி நினைக்க வேணாம். இது நடந்த சமாச்சாரம் என்ன தெரியுமா? நுரி இப்ராஹிம மலக்கூத்த சமாவாத்தி வல்லரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்கூத்து சமாவாத்தி வல் அருள், வானங்களினதும் பூமியினதும் மலக்கூத்துகளை எல்லாம் நாங்க என்ன செஞ்சோம்? காட்டி கொடுத்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஏண்டா பூமி சாஸ்திரம், வான சாஸ்திரம், வானவியல், புவியியல் இரண்டையும் கற்றுக் கொடுத்தோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு. அப்ப வானத்தில் என்னென்ன இருக்கென்று இன்றைய விஞ்ஞானி சொல்றானே, அவ்வளவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களுடைய கஷ்வின் மூலம் சொன்னது. இந்த உலமாக்கள், இந்த இஸ்லாமான உலமாக்கள் எல்லாம் சாப்பிட்டு படுத்துட்டான். அமெரிக்கா என்ன செஞ்சிட்டான்? அதை எடுத்துட்டான். இவ்வளவுதான். நுரி இப்ராஹிம மலக்கூத்த சமாவாத்தி வல் அர்லி, வானவியல் புவியியல் இரண்டையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம். எப்படி கற்றுக் கொடுத்தோம்? இது கஷ்பின் மூலம் நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்கள்ட்ட எத்தனை பேர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட இருந்தாங்க. இவர்களுக்கு கஷ்பின் மூலம் கிடைக்கக்கூடிய இந்த வானவியல் ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளையும் புவியியல் ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளையும் தங்களிடத்தில் இருந்தவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சொல்லி கொடுக்க அதுல ஒத்தன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட இருந்த ஆக்கள்ல ஒத்தன், ஓ இவ்வளவு பெரிய அற்புதமான விஷயங்களை எல்லாம் இந்த இப்ராஹிம் சொல்கிறார் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு நம்பி ஈமான் கொண்டு அவங்கள்ட்ட இருந்து அவனும் எந்த அளவுக்கு போனான் என்றால், இவர்களை போல் வானவியல் புவியியல் உண்மைகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஃபத்ஹ் உள்ளவனாக ஆனான். அவனும் ஆன உடனே அவன் எதோட நின்று கொண்டான் என்றால், இப்போ உள்ள விஞ்ஞானி நின்று கொள்றதோடு அவனும் நின்று கொண்டான். அரசனை பார்ப்பதற்கு அவனுடைய மாளிகைக்கு போய் அவன் முற்றத்திலே நின்ற பூமரத்தை பார்த்து பூ
பூந்தோட்டத்தை பார்த்து இதுதான் கெதி என்று நின்றானே அவனாக ஆகிவிட்டான். அரசனை பார்க்கல உண்ணனாரு, அரசன்கிட்ட போற வழியை யோசிக்கல. ஏன் நின்ற நீ? உன்னுடைய நோக்கம் அரண்மனைக்குள் இருக்கின்ற அரசனை காண்பதுதான், அவனுடைய முற்றத்தில் இருக்கின்ற மலர்களை பார்த்து ரசிப்பதல்ல. நீ இதுதான் லட்சியம் என்று அந்த மலர்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தால் அந்த அரண்மனையில் இருக்கின்ற அரசனிடம் போக முடியாது. மலர்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் தான் இன்றைய கஷ்ஃபு வழங்கப்பட்ட விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள். உண்மையான ஒளிமயமான கஷ்ஃபு வழங்கப்பட்டவர்கள் மலர்களை தூக்கி எறிந்துவிட்டு இது இடையில நடக்கிற காரியம், இது வீட்டுக்கு முற்றத்தில் இருக்கிற மலர்கள், இது அரசன் அல்ல என்று மலர்களை தூக்கி எறிந்து விட்டு உள்ளே சென்றார்களே, அவர்கள் அதை கண்டார்களே, அவர்கள்தான் உண்மையான ஒளிமயமான கஷ்ஃபு வழங்கப்பட்டவர்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் இந்த கஷ்ஃபில் 2 வகையான கஷ்ஃபு இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கும் ஒரு பவரை கொடுத்திருக்கான். எத்தனையோ சித்தர்கள் முனிவர்கள்ற வரலாறுகளை எல்லாம் புரட்டி பாருங்க, கராமத்து காட்டியிருக்கான். சத்திய சாய்பாபா கராமத்து காட்டுறாரு. என்ன கராமத்து காட்டுறாரு? இப்ப அப்புள் ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு அப்பிள் இப்போ வேணும் என்று சொன்ன உடனே அப்படி எம்பாரு அப்பிள் பழம் ஆஸ்திரேலியாண்டு என்ன செய்யும், சீல் அடிச்சிடிக்கும், அதில் எடுத்து கொடுக்காரு, சாப்பிட்றாங்க இருக்கிறாங்க. ஒரு தங்க மாலை வேணுமெண்டா உடனே தங்க மாலை உடனே என்ன செய்கிறாரு, எடுத்து கொடுக்காரு. அப்ப இதெல்லாம் என்ன தம்பி, இது பொய் இல்லை, நடக்குது தானே. அந்த நம்பித்தான் இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் அந்த ஆடுற காலடியில் கிடக்கான். பொய்யண்டா இருப்பானா? அப்ப அந்த செய்யறானே, செய்யறான், உண்மைதான். என்ன உண்மை? கஷ்ஃபே லுல்மானி, இருளான கஷ்ஃபின் மூலம் அந்த காரியங்களை அவன் செய்கிறான், நடக்கத்தான் செய்யும். ஏன்? நாய் சாப்பாடு கொண்டாந்து கொடுத்தேன் இந்த யஹூதிக்கு இல்லையா? கொடுத்ததானே. அப்படி என்ன நாய் சாப்பாடு கொண்டாந்து கொடுக்க கூட அவனுக்கு? அப்ப அவன் இந்த முனிவர்களையும் சித்தர்களையும் இந்த தௌஹீதை ஏற்றுக்கொண்டவர்களும் நிறைய இருக்கிறார்கள். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று ஈமான் கொள்ளாது போனாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொண்ட முனிவர்கள், சித்தர்கள் உலகத்திலே இருந்திருக்கிறார்கள், என்றும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய குணத்தை அது என்ன செய்யும்? காட்டும். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வுடைய குணத்தை அது காட்டும். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வை நம்பி இருக்கிறவனாலேயும் சில காரியங்கள் என்ன செய்யும்? நடக்கும். ஆனால் அது லுல்மானி, ஹக்களவில் போய் சேர முடியாது. ஆகையினால் அது லானத்து செய்யப்பட்டதென்றும் இன்றைய விஞ்ஞானம் லானத்து செய்யப்பட்டதென்றும் இருக்கிறது. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உட்ட செய்திகள் எல்லாம் பல ஏடுகளில் எழுதப்பட்டு அந்த காலத்தில் இருந்த கல்வி கூடங்களில் எல்லாம் இருந்து யஹூதி நசாராக்களால் கைப்பற்றப்பட்டு அவங்க இன்றைக்கு வச்சுக்கிட்டு என்ன செய்யறான்? ஆராய்ஞ்சு பார்த்து உலக நாட்டுக்கு அறிவிச்சுடுறான். பேர் என்ன? இன்னாரு பிளேனை கண்டுபிடிச்சியான், இன்னாரு மின்சாரத்தை கண்டுபிடிச்சியாமண்டு யாரை வந்து புள்ள பெற்றுக்கிட்டு புள்ள கொடுத்து போட்டு போக இவன் புருஷன் பேரை வாப்பா பதிவு வைக்க போற மாதிரி கதை தான் இவன்கள் செய்யக்கூடிய கதை. இஸ்லாமியர்களிடத்தில் ஆராய்ச்சி இல்லாதனால இந்த நிலைமை வந்து போச்சு. இன்ஷா அல்லாஹு தாலா இதை தொடர்ந்துள்ள விஷயங்களை இன்ஷா அல்லாஹு தாலா நாளைக்கு சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.